கடந்த மாதம் காஷ்மீரில் 40க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலையை தொடர்ந்து பாகிஸ்தானும் பாகிஸ்தானை சார்ந்த அமைப்புகள் தான் இந்த கொலைக்கு, இராணுவ வீரர்களுடைய படுகொலைக்கு காரணம் என்பதாக கூறி இந்தியாவினுடைய இராணுவம் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இந்திய விமானி ஒருவர் பாகிஸ்தானில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் விடுவிக்கப்பட்டும் இருக்கிறார். எஸ்டிபி கட்சி இந்த மத்திய அரசுக்கு சொல்வதெல்லாம் ஒரு போர் சூழலை இந்த தருணத்திலே உருவாக்க வேண்டாம். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த காஷ்மீரினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும். அதனை நோக்கி இந்திய அரசு, மத்திய அரசு அதனை நோக்கி இந்த நாட்டினுடைய நகர்வுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. பொதுவாக இந்த இராணுவ வீரர்களுடைய படுகொலைக்கு பின்னால் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய சூழலில் மத்திய அரசு இந்த பிரச்சனையை மிகவும் மோசமான முறையில் ஒரு திறமையற்ற ஒரு சூழலிலே அதனை கையாண்டிருக்கின்றது என்பதாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் பாகிஸ்தானில் பிடிக்கப்பட்ட விமானி தமிழகத்தைச் சேர்ந்த அபிநந்தன் அவர்கள் விடுவிக்கப்படும் பொழுது அவரை வரவேற்பதற்கு கூட இந்தியாவினுடைய பிரதமர் செல்லாத நிலையில அவர் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்திலே கன்னியாகுமரியில் ஈடுபட்டிருந்தது என்பது அது நகைப்பிற்குரியது. அது வன்மையான ஒரு கண்டனத்திற்குரியது. நாட்டை கொதிப்பாக்கி கொண்டிருக்கின்ற இந்த இராணுவ வீரர்களுடைய படுகொலை, அதனை தொடர்ந்த இந்த போர் மேகம் சூழக்கூடிய அந்த சூழலில இந்தியாவை திறமையோடு இந்தியாவினுடைய முடிவுகளை நிர்வகிக்க வேண்டிய மத்திய அரசு அதனை மிகவும் மோசமான முறையிலே கையாண்டிருப்பது அது இந்தியாவினுடைய தரப்பை, இந்தியாவினுடைய நியாயத்தை உலக அரங்கில எடுத்து வைக்க தவறியிருப்பதை நாங்கள் வன்மையாக குற்றம் சாட்டுகிறோம். அத்தோடு தொடர்ந்து எஸ்டிபி கட்சி சொல்லி வருவது, காஷ்மீர் மக்களுக்கு காஷ்மீருடைய பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு தீர்வை காண வேண்டியது என்பது அவசியமே ஒழிய அது ஒரு இராணுவ ரீதியிலான ஒரு தீர்வை முன்வைப்பது என்பது அந்த பிரச்சனையை மேலும் மேலும் பெரிதாக்கும். எனவே ஏற்கனவே சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியா காஷ்மீருக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அங்கே காஷ்மீர் மக்களுக்கிடையே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் காஷ்மீர் மக்களுக்கு ஒரு தீர்வை காணப்பட வேண்டும் என்று தொடர்ந்து இந்தியா கொடுத்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் எஸ்டிபி போன்ற கட்சிகள் வலியுறுத்தி வருகின்ற நிலையில மத்திய அரசு அதனை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்பொழுது தேசபக்தி என்கின்ற பெயரால் இந்திய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த இராணுவ வீரர்களின் பெயரால் இன்றைக்கு ஒரு ஓட்டு வேட்டையாடக்கூடிய ஒரு அரசியல் நடத்துகின்ற ஒரு அவல நிலையைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே தயவு செய்து மோடி தலைமையிலான அரசு இராணுவ வீரர்களுடைய உயிரோடு விளையாட வேண்டாம். இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர் சொல்லி காட்டியிருப்பதை போல மிக அதிகமான தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற எங்களது இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் நீங்கள் அதனை தேர்தலுக்காக ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் பயன்படுத்தி விட வேண்டாம் என்று நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எனவே ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு தீர்வை நோக்கி இந்தியா நகர வேண்டும் என்பதே எங்களது விருப்பம்.